அண்ணாமலை பல்கலைக்கழக துணைவேந்தர் தேடுதல் குழு தமிழக அரசால் அமைக்கப்பட்ட நிலையில் அதனை திரும்பப் பெற வேண்டும் என்று ஆளுநர் RN ரவி உத்தரவு ஒன்றை பிறப்பித்திருக்கிறார். தமிழக அரசு அமைத்துள்ள தேடுதல் குழுவை திரும்பப் பெற வேண்டும் என்ற ஆளுநரின் உத்தரவை முக்கிய செய்தியாக நாம் பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களை வழங்க இணைகிறார் எமது செய்தியாளர் சங்கரன். சங்கரன், வணக்கம். ஆளுநருடைய இந்த உத்தரவின் சாராம்சம் என்ன? இதனுடைய பின்னணி என்ன? வணக்கம் பார்த்திபன். தமிழகத்துல துணைவேந்தர்களை நியமனம் செய்கின்ற அந்த விவகாரம் என்பது நீண்ட காலமாகவே மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக இருந்து வருகிறது. ஏற்கனவே உயர்கல்வி அமைச்சராக திரு பொன்முடி பதவி வகித்த போது பல்வேறு பல்கலைக்கழகங்களில் துணைவேந்தர்களை நியமனம் செய்வதற்கான தேடுதல் குழுவை நியமனம் செய்து அரசாணை வெளியிட்ட போதே அப்போதே ஆளுநர் திரு RN ரவி எதிர்ப்பு தெரிவித்தார். பல்கலைக்கழக மானியக் குழு சார்பில் ஒரு உறுப்பினரை துணைவேந்தரை நியமனம் செய்வதற்கான தேடுதல் குழுவில் நியமனம் செய்ய வேண்டும் என்று தெரிவித்து தமிழக அரசு கடந்த காலங்களில் அறிவித்த அந்த தேடுதல் குழுவை எல்லாம் திரும்ப பெற வேண்டும் என்று ஏற்கனவே ஆளுநர் இது போன்ற ஒரு உத்தரவை பிறப்பித்திருந்தார். இப்படிப்பட்ட சூழலில் மீண்டும் அவருடைய நிலைப்பாட்டை தெரிவிக்கும் விதமாக முக்கியமான அறிவிப்பை ஆளுநர் வெளியிட்டிருக்கிறார். சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் துணைவேந்தரை நியமனம் செய்வதற்காக தமிழக அரசு கடந்த 9ஆம் தேதி ஒரு தேடுதல் குழுவை அமைத்து அதற்கான அந்த அரசாணையை வெளியிட்டது. இப்படிப்பட்ட சூழலில் அந்த அரசாணையை தமிழக அரசு உடனடியாக திரும்ப பெற வேண்டும் என்று ஆளுநர் வலியுறுத்தி இருக்கிறார். உச்சநீதிமன்ற தீர்ப்பின்படி தமிழக அரசுடைய இந்த செயல்பாடு என்பது உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு மாறாக இருக்கிறது. இதனை ஏற்க முடியாது. பல்கலைக்கழக மானியக் குழு சார்பில் ஒரு உறுப்பினரை சேர்த்துதான் துணைவேந்தரை நியமனம் செய்வதற்கான தேடுதல் குழுவை அமைக்க வேண்டும் என்று அதில் வலியுறுத்தி இருக்கிறார். எனவே தமிழக அரசு அமைத்திருக்கக்கூடிய அந்த துணைவேந்தர் தேடுதல் குழு உத்தரவை திரும்ப பெற வேண்டும் என்று தமிழக அரசுக்கு ஆளுநர் வலியுறுத்தி இருக்கிறார். ஏற்கனவே இந்த விவகாரம் காரணமாக பல்வேறு பல்கலைக்கழகங்களில் துணைவேந்தர் நியமனம் செய்யப்படாமல் இருக்கின்றது. இப்படிப்பட்ட சூழலில் பல்கலைக்கழக மானியக் குழு உறுப்பினர் நியமனம் சேர்த்து அந்த தேடுதல் குழு இடம்பெற வேண்டியது அவசியம் என்று ஆளுநர் மீண்டும் வலியுறுத்தி இருப்பது குறிப்பிடத்தக்கது. பார்த்திபன்.